சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் தலைநகரமான திருகோணமலையில் உள்ள ஒரு சிவன் கோவில் ஆகும். திருக்கோணேஸ்வரம் என்ற கோவிலை பற்றிய வரலாறை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இவ்வாலயம் தென் கைலை என்று அழைக்கப்படுகின்றது. பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றான இத்தலம் ஈழ நாட்டின் 2 தேவார பாடல் பெற்ற தலங்களில் இதுவும் ஒன்று. 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சம்பந்தர் இக்கோவிலின் மீது ஒரு பதிகம் பாடியுள்ளார். திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகியோரின் பதிகங்களில் இத்தலம் வைப்பு தலமாக இடம்பெற்றுள்ளது. அருணகிரிநாதரும் இத்தலத்தின் மீது திருப்புகழ் பாடியுள்ளார். எனவே இத்தலம் திருப்புகழ் தலம் என்னும் பெருமையும் பெற்று விளங்குகிறது. பட்டினாத்தார் பாடல்களிலும் இத்தலம் இடம்பெற்றுள்ளது. சேக்கிழார் அருளிய இப்பெரிய புராணத்தின் இத்தலம் பற்றிய குறிப்புகள் உள்ளன. இத்தலத்து இறைவன் கோணேஸ்வரர் ஆவார். இறைவியின் திருநாமம் மாதுமையாள் சங்கரி தேவி என்பதாகும். தலவிருட்சம் கல்லால மரம் ஆகும். தீர்த்தம் பாவநாச புண்ணிய தீர்த்தம் ஆகும். இப்புனித தீர்த்தத்தை தற்காலத்தில் நாம் கிணறு வடிவாகவே தரிசிக்க இயலும். இறைவன் கிழக்கு நோக்கி நர்மதையின் சுயம்பு பானலிங்க சொரூபராக காட்சியளிக்கிறார். இறைவியார் தெற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் மேல் 2 கரங்களிலும் வலது இடது என முறையே ஜெபமாலை புஷ்பம் தாங்கி கீழ் 2 கரங்களை அபயவரதமாக காட்சி தருகிறாள். தெற்கு நோக்கி வசந்த மண்டபத்தில் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளி அருள்பாலிருக்கின்றார்கள். இவ் ஆலயத்தின் தலபுராணம் என்ன கூறுகிறது என்று நாம் பார்க்கலாம். ஒரு முறை பிரளய காலத்தில் பகவான் விஷ்ணு மச்சமாக திரு அவதாரம் எடுத்தார். அவதார நோக்கம் நிறைவேற்றவுடன் மீண்டும் வைகுண்டம் செல்ல முற்பட்டார். எனினும் மச்ச அவதார மீன் உடலை நீங்கி மீண்டும் அவரால் தன் ஸ்தூல சரீரத்தை பெற முடியவில்லை. ஆகவே கடல் மார்க்கமாக இத்தலத்திற்கு வருகை தந்து மாதுமையால் உடனுரை கோணநாத பெருமானை பிரார்த்தித்தார். இறைவன் திருமாலுக்கு மீண்டும் வைகுண்ட பதவியை வழங்கியதாக இத்தல புராணம் உரைக்கின்றது. இலங்கையில் தலபுராணம் காணப்படும் 2 தலங்களுள் திருக்கோணேஸ்வரமும் அதாவது தட்சிண கைலாச புராணம் ஒன்றாகும். மற்றது திருக்கரசை புராணம் ஒன்றாகும். ஏனென்றால் இராமாயண கால இலங்கை வேந்தன் இராவணனின் குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் இத்தல இறைவன் கோணேஸ்வரனையே வழிபட்டான் என்று ஆலய தலபுராணம் கூறுகின்றது. ராமரும் இத்தலத்து இறைவனை வழிபட்டதாக இங்குள்ள மக்கள் நம்புகின்றனர். மேலும் இக்கோவில் 18 மகாசக்தி பீடங்களில் தேவியின் இடுப்பு பகுதி விழுந்த இடமாகவும், சந்திர சூடாமணி கூறும் 51 சக்தி பீடங்களில் தேவியின் சிலம்புகள் விழுந்த இடமாகவும் கருதப்படுகின்றது. ஒரு சிலர் உண்மையான சக்தி பீட கோவில் போர்த்துகீசிய படையெடுப்பில் இடிக்கப்பட்டு விட்டதால் இந்த கோவிலின் மாதுமை அதாவது சங்கரி தேவி அம்மன் சன்னதியே சக்தி பீடமாக வணங்கப்படுகிறது என்றும் கூறுகின்றனர். இத்தலத்தை அத்வைத பரமாச்சாரியரான ஆதிசங்கர பகவத் பாதாளால் அவர்கள் 18 மகா சக்தி பீட தலங்களுள் முதல் பீடமாக போற்றி ஸ்லோகம் பாடியுள்ளார். இக்கோவிலின் வரலாறு 3287 ஆண்டு பழமை வாய்ந்ததாகும். இதற்கு திரிகூடம் என்றும் பெயரும் உண்டு. அதன் காரணம் என்ன என்று பார்க்கலாம். சுவாமிக்கு விளக்கேற்றுவதற்கு போதிய அளவு நெய்யும் திரியும் கிடைப்பதற்கு வழிவகுத்தவர்கள் தாமரை தண்டை நூலெடுத்து திரி செய்தார்கள். அந்த ஊர் இன்றும் திரிதாய் என்று வழங்கப்படுகிறது. போர்த்துகீசியர் 1624ஆம் ஆண்டில் இத்திருக்கோயிலை பாழ் செய்துள்ளனர். அன்று அருணகிரிநாதர் மனமுருகி கண்ட தலத்தாறு கோபுரத்து அழகை பரங்கியர்களின் தளபதியும் பார்த்து உருகியுள்ளான். அவன் தன் படையில் ஓவியம் வல்லானை கொண்டு அவற்றின் அழகை ஓரளவு வரைந்து எடுத்துக்கொண்ட பின்பே கோயிலை தரைமட்டமாக உத்தரவு பிறப்பித்தான். அந்த கோபுரத்தழகை காட்டும் சித்திரம் இன்றும் இஸ்பன் நகரில் உள்ளது என்பார்கள். சுதந்திரம் பெற்ற பின் 1950ஆம் ஆண்டில் இக்கோவில் இருந்த நிலத்தில் ஆலயம் அமைக்க முற்பட்டு காசியிலிருந்து சிவலிங்க பெருமானை எழுந்தருளச் செய்தார்கள். அக்காலத்தில் நகர சபையார் கிணறு தோண்ட முற்பட்ட போது 3 அடி தோண்டிய வேளையில் சிவன் அருளோ என்று கண்டவர்கள் அதிசயிக்கும் வண்ணம் மாதுமையால் சமேத கோணேஸ்வர பெருமானோடு சந்திரசேகரர், பார்வதியார், பிள்ளையார், அஸ்திரதேவர் முதலாகிய தெய்வ உருவங்கள் வெளிப்பட்டன. அவையாவும் அண்மை காலத்தில் அமைக்கப்பெற்ற திருக்கோவிலில் ஆங்காங்கே எழுந்தருளச் செய்ய பெற்றுள்ளன.
முன்னொரு காலத்திலேயே 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் திரிகோணமலையிலே உச்சியிலும் இடையிலும் அடிவாரத்திலுமாக 3 பெருங்கோயில்கள் இருந்தன என்பார்கள். கோயிலை பரங்கியர் பாழ்படுத்திய வேளையில் பக்தர்களாகிய பாசுபத விரதிகளும் பணியாளரும் பதை தூக்கி திருக்கோவிலில் இருந்து திருவுருவங்களை எடுத்துச் சென்று அயலில் உள்ள கிணறுகளிலும் குளங்களிலும் பாதுகாப்புக்காக இட்டார்கள். அவர்கள் ஒரு திருவுருவத்தை அயலூரான தம்பல காமம் என்னும் மருதவளம் நிறைந்த ஊரில் மறைத்து வைத்து மிகவும் இரகசியமாக வழிபாடு செய்து வந்தார்கள். அந்த இடத்தை ஆதிகோண நாயகர் கோவில் என வணங்கினார்கள். அது ஆதிகோண நாயகர் ஆலயமாகவே பழைய கோணேஸ்வரர் ஆலயத்திற்கு சொந்தமான மானியங்களில் பெரும்பகுதி தம்பல காமத்திற்கு சேர்ந்து வழிபாடுகள் நடக்கின்றன. இத்தலத்திற்கு திருகுணமலை, திருமலை, தட்சிண கைலாயம், கோகர்ணம், திரிகூடம், மச்சேஸ்வரம் என பல பெயர்களும் உண்டு. மேலும் 16ஆம் நூற்றாண்டில் வந்த குலக்கோட்டன் என்ற மன்னன் இக்கோயிலை மீண்டும் புதுப்பித்தான். முன்னே குலக்கோட்டன் மூட்டு திருப்பணியை பின்னே பரங்கி பிரிக்கவே பூனைக்கண் புகைக்கண் செங்கண் ஆண்டபின் தானே வடுகாய் விடும். இது கல்வெட்டில் உள்ள வார்த்தைகளாகும். இந்த பாடலின் மூலம் குலக்கோட்ட மன்னனின் திருப்பணி மட்டுமன்றி ஜோதிட முற்கூறலும் கல்வெட்டு மூலம் உண்மையை உணர்த்துகிறது. குலக்கோட்டனின் திருப்பணியால் அமைந்த இவ்வாலயத்தை போர்த்துகீசியர்கள் உடைப்பார்கள், பின்னர் அரசர்கள் இதனை பேண மாட்டார்கள் என்று கோவிலின் எதிர்காலம் பற்றிய கல்வெட்டு கருத்து நம்மை வியக்க வைக்கிறது. போர்த்துகீசிய படையினால் சிதைவடைந்த இக்கோவிலின் ஒரே ஒரு தூண் மட்டும் பின்னர் 1870 சுவாமி பாறைக்கு அருகில் நினைவு சின்னமாக பக்தர்களின் துணையால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இங்கு 6 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. 50 மூர்த்தங்கள் மிக வடிவுடன் தேவ மண்டபத்தில் காட்சியளிக்கின்றன. சிவராத்திரி விழாவும் ஆடி அமாவாசை பெருவிழாவில் எம்பெருமான் கடலில் தீர்த்தமாடுவதும் பங்குனி தெப்ப திருவிழாவும் இங்கு மிகச் சிறப்பானவை. மேலும் கோவிலின் முன் 33 அடி உயரமான சிவபெருமான் சிலை ஒன்றும் அமைந்துள்ளது. இதன் தல வரலாறு என்னவென்றால், ராவணன் தனது தாயாரின் சிவபூஜைக்காக தட்சிண கைலாயமான திருகோணமலையை பெயர்த்ததாகவும் ஒரு செய்தி தட்சிண கைலாய புராணத்தில் உள்ளது. இதற்கு சான்றாக ராவணன் வெட்டு என்ற மலைப்பிளவும் இன்னும் இப்பகுதியில் காணப்படுகிறது. கடல் சீற்றத்திற்கு பிறகு கோவிலின் அருகிலுள்ள சுவாமிமலை என்னும் குன்றின் உச்சியில் கோயில் மீண்டும் அமைக்கப்பட்டது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் சீரும் சிறப்புமாக விளங்கிய கோவிலின் அழகினை கேள்விப்பட்ட திருஞான சம்பந்தர் ராமேஸ்வரத்தில் இருந்தபடியே ஞானக்கண் கொண்டு குற்றமில்லாதார் குறைகடல் சூழ்ந்த கோணமலை அமர்ந்தாரே என தேவார பதிகத்தில் பாடியுள்ளார். அப்பர் பெருமானும் போற்றி பாடியுள்ளார். சிவனின் தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் இது 270வது தேவார தலம் ஆகும். 3 புறம் இந்து மகாசமுத்திரம் சூழ்ந்திருக்க உயரமான மலையுச்சியில் திருக்கோணேஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. மலையேற எளிதான பாதை, வாகனங்கள் சென்று வரவும் நல்ல வசதியும் உள்ளது. ஆலயத்தின் வலப்புறத்தில் பிரம்மாண்ட சுதை வடிவ சிவபெருமான் நம்மை வரவேற்க கிழக்கு நோக்கிய சிறிய ராஜகோபுரம் கடலை நோக்கி காட்சியளிக்கிறது. உள்ளே மகாமண்டபம், கருவறை, முன்மண்டபத்தில் அடுத்து மூலவர் கோணேஸ்வரர் அருள்காட்சி வழங்குகிறார். எதிரில் தெற்கு முகமாய் மாதுமை நாயகி எளிய வடிவில் அருள் வழங்குகிறார். கருவறை வெளிப்பிரகாரத்தில் விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், தலமரம், உற்சவர் சபை காட்சியளிக்கிறது. ஆலயத்தில் கருவறை விமானத்தில் 10 தலை ராவணன் எழிலாக காட்சியளிக்கிறார். ஆலய சுவர்களில் தலம் தொடர்பான பதிகங்கள், திருப்புகழ், பட்டினத்தார் பாடல்கள் நிறைந்துள்ளன. திருகோணமலை மாவட்டம் முழுமையுமே கோணேஸ்வர் பூமி என அனைத்து மக்களாலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆலயத்தின் வெளியே கோபுரத்திற்கு எதிரே ராவணன் சிலை கோயிலை வணங்கியபடி நிற்கின்றது. அங்கிருந்து கடல் காட்சி கண்ணுக்கு விருந்தாக அமைகிறது. இம்மலையானது இலங்கையின் சுவாமி மலையாக போற்றப்படுகிறது. கொழும்பிலிருந்து வடகிழக்கே 303 கிலோமீட்டர், யாழ்ப்பாணத்தில் இருந்து தென்கிழக்கே 232 கிலோமீட்டர் தொலைவில் திருகோணமலை அமைந்துள்ளது. மேலும் மற்றொரு சுவையான தகவலும் உண்டு. திருகோணமலைக்கு அருகில் கன்னியாய் என்ற இடத்தில் கன்னியாய் வெந்நீரூற்றுகள் அமைந்துள்ளன. இதில் 7 சிறு சிறு கிணறுகள் அமைந்துள்ளன. இவற்றின் தொன்மைக்காக இதனை தொல்லியல் துறை பராமரித்து வருகிறது. இதற்கு ஒரு புராணமும் உண்டு. திருகோணநாதரிடம் இருந்து லிங்கத்தை பெற்ற இலங்கை மன்னன் ராவணனை தடுக்க நினைத்த விஷ்ணு அந்தணர் வடிவம் ஏற்றார். தசக்ரீவனை சந்தித்து ராவணன் தாயாகி கைகேயை உயிர் நீத்த செய்தியை கூறினார்.
இதை கேட்ட ராவணன் கவலையுற்றான். தாய்க்கு இத்தலத்தில் கிரியை செய்தால் மோட்சம் கிடைக்கும் என்று அறிந்து அவ்வாறே கன்னியாய் சென்ற ராவணனுடன் அந்தணராக சென்ற விஷ்ணு 7 இடங்களில் தன்னிடம் இருந்த தண்டினால் நீரூற்றினை ஏற்படுத்தினார். அவையே வெந்நீரூற்றுகளாக அமைந்துள்ளன. இந்த வெந்நீரூற்றினை இந்துக்களும் மற்றவர்களும் கிரியைகள் செய்வது இன்றும் வழக்கமாக உள்ளது. மேலும் இலங்கை வாழ் மக்களின் புனித தலமாகவே போற்றப்பட்டு வருகிறது கன்னியாய் நீரூற்று. இத்தனை சிறப்புமிக்க தட்சிண கைலாயம் என்று விளங்கப்படும் திருகோணமலை நாமும் திருஞான சம்பந்தர் போல இங்கிருந்தே அக்காட்சியை மனக்கண்ணில் கண்டு தரிசித்து மகிழலாம். அடுத்த வாரம் மற்றொரு பாடல் பெற்ற தேவார தலத்தை நாம் தரிசனம் செய்யலாம். திருச்சிற்றம்பலம். நிறைகழல் அரவம் சிலம்புலி அல்லம்பும் நிமலர் நிறணிதிரு மேனி. நிறைகழல் அரவம் சிலம்புலி அல்லம்பும் நிமலர் நிறணி திரு மேனி. வரைகழு மகளோர் பாகமா புணர்ந்த வடிவினர் கொடியணி விடையர் கரைகழு சந்தும் காரையில் பிளவும் அளப்பரும் கனமணி வரந்தி. குறைகடல் ஓதம் நித்திலம் கொழிக்கும் கோணமாமலை அமர்ந்தாரே. கோணமாமலை அமர்ந்தாரே. திருச்சிற்றம்பலம்.